நீங்களே எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு எது சரி எது தப்புன்றது உங்களுக்கே நீங்க படிக்கிறது மூலமா தெரிஞ்சுப்பீங்க. நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அவன் நாடினா மட்டும்தான் எதுவுமே செய்ய முடியும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் எனக்கும் ஹிதாயத் கிடைச்சது. ஏன்னா இத்தனை கோடி மக்களுக்கு நடுவுல நான் ஒரு எறும்பு மாதிரி தான். எங்கேயோ ஒரு ஓரத்துல ஓடிட்டு இருக்கிற ஒரு எறும்பு. நமக்கு ஃபிளைட்ல இருந்து பார்க்கும் போதே எல்லாமே இவ்வளவு குட்டி குட்டியா தெரியுதுன்னா, இந்த ஹோல் வேர்ல்டுல இமேஜின் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ரிவர்டட் முஸ்லிம்ஸும் ஜஸ்ட் லைக் ஒரு சின்ன சின்ன எறும்பு மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ என்ன தேர்ந்தெடுத்து எல்லாம் எனக்கு அந்த ஹிதாயத்தை கொடுத்துருக்கும் போது ஒரே ஒரு விஷயமும் இப்படிதான் நடக்கும். ஸோ தயவு செஞ்சு உங்களோட எல்லா பொறுப்புகளையும் அல்லாஹ் கிட்ட விட்டுருங்க. நிச்சயமா அல்லாஹ் நீங்க நினைக்கிறத விட சிறப்பாக செஞ்சு கொடுப்பான். ஆனா இது எப்போனா நீங்க முழுசா நம்பணும். கொஞ்சம் அல்லாஹ் கிட்ட விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 10 நாள்ல நடக்காம 15வது நாள் போய் நீங்க மத்த தர்ஹால போய் தொழுவுறது, மத்த விஷயங்கள் பண்றது, இருக்கிற தவறான விஷயங்கள் எல்லாம் பண்ணி ஒரு பேட் எக்ஸாம்பிளா வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. மிகப்பெரிய பிரச்சனையில தான் போய் மாட்டுவீங்க. இல்ல சில பேருக்கு கொஞ்சம் நல்லதா நடக்கிற மாதிரி எல்லாம் தெரியும். அது கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ நம் சகோதரிகள் யாரும் கஷ்டப்படுறதை நம்ம பார்க்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எல்லா பிரச்சனைகளும் அல்லாஹ் கிட்ட விட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுருங்க. அதுக்காக நீங்க முயற்சி எடுக்க வேணாம்னு சொல்லல. உங்க முயற்சியை எடுங்க. அதுக்காக என்னால மட்டும்தான் பண்ண முடியும், நான் மட்டும்தான் செய்வேன்ற அந்த ஒரு ஆணவத்தை தயவு செஞ்சு தூக்கி அடிச்சிருங்க.